அதே விக்டிம் பிளேமிங் அண்ட் ஷேமிங், கேரக்டர் அசாசினேஷன், இது எல்லாமே இந்த கேஸ்லையும் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த பொண்ணு ஏன் அங்கே போகணும், அந்த பொண்ணு ஏன் அங்கே போகணும், அதெல்லாம் தாண்டி ஏன் கேள்வி இந்த 3 பேரை நோக்கி ஏன் வர மாட்டேங்குது? எந்த பெண் எங்க உட்காந்து பேச அந்த ஆண்களுக்கு என்ன வந்துச்சு? அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கேள்விகளும் என்னைக்கு ஆண்கள் சைடும் திரும்புதோ, 3 பேர் மீதும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மர்டரு, தெஃப்ட், அடிதடி இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாமே இருக்கு. இல்லை, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் 2 பேர் வந்து ரீசெண்டாக தான் ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. இது முதற்கட்ட ஒரு தகவலின் அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே நடந்திருக்கு. ஓகே, இந்த பெண் வந்துட்டு ஃபுல்லாக டார்க்காக இருக்கு, இருட்டில் என்னால் ஒன்றுமே தெரில, கரெக்டாக அடையாளம் காண்பிக்க முடியல அப்படின்னா தென் போலீஸ் வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எவிடன்ஸ். ஓகே, இதை தாண்டி அடுத்த எவிடன்ஸ் போவாங்க. ஓகே, அந்த மாதிரி அடுத்த எவிடன்சஸ் எல்லாமே போகும்போது முன்ன மாதிரி இல்லை. இப்போ நிறைய டெக்னாலஜியே வளர்ந்துருச்சு. நம்ம டக்குன்னு ஒரு போலீஸோட அந்த எமர்ஜென்சி நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். நிறைய ஃபோனில் சில ஃபீச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நம்ம கான்டாக்டில் இருக்கவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அலர்ட் ஒன்று போகும் அப்படின்னு. இவ்வளவு இருந்தும் கூட ஏன் இது எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா அதர்ஸ் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் இருந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட விவகாரத்துல ஒரு 3 பேரை சுட்டுப்பிடிச்சிருக்காங்க. அவங்கள சுட்டது சரிதான், இல்லை சுட்டிருக்க கூடாது, அந்த பொண்ணு அங்கே போயிருக்க கூடாது, இப்படி நிறைய தரப்புல விவாதங்கள் எழுந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க இதை? எஸ், இந்த கேஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லா கேசஸ் மாதிரி தான், ஒரு விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது விக்டிம் பிளேமிங் அண்ட் ஷேமிங் நடந்துட்டு தான் இருக்கு இந்த கேஸ்லயும். அன்னைசிட்டி பேட்டர்ன்ல என்ன நடந்ததோ அதே ஒரு விஷயம், அதே கேம்பஸ்குள்ள இது வெளில அதே மாதிரியான விஷயங்கள், அதே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி நடந்த விஷயம். அங்கே ஒருத்தர் அப்படிங்கிறது இங்கே, பட் 3 பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. அதே மாதிரி அங்கேயும் அந்த ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது, இங்கேயும் ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் எடுத்துட்டதுனால தப்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நாட் அன் எக்ஸெப்ஷன். ஒரு பர்சன் போயிட்டு இல்லைங்க அந்த டைமில் நான் குடிச்சிருந்தேன், நான் தெளிவாக இல்லை, என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்கியூஸ் எதுவுமே இருக்க போகிறது இல்லை லாவில். அதே மாதிரி அன்னைசிட்டி கேஸ்க்கு அப்புறம் பார்த்தா நமக்கு நிறைய கேசஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு வித் ரெஸ்பெக்ட் டு விமென், சைல்டு, இதெல்லாம் நிறைய கேசஸ் நமக்கு ரெஜிஸ்டர் ஆச்சு. அதுக்கப்புறமும் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு, காலேஜஸ்க்கு எல்லாமே அஃபிஷியல்ஸ் போக ஆரம்பிச்சு அவங்க கிட்ட பேசுறது, கேட்கறது, விஷயங்களை கேட்கும்போது நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கா, நமக்கு தான் தெரியலையா, இவ்வளோ ரெஜிஸ்டர் ஆயிருக்கா. தட் இஸ் இன் ஆல் த பிளேசஸ். இங்கே அங்கெல்லாம் கிடையாது. ஸ்கூல், காலேஜஸ், ஒர்க் பிளேஸ், வெளியில, லைக் பப்ளிக் இதில் லைஃப்பில் இருக்கும் போது, லைக் எல்லா மாதிரியான விஷயங்கள் வீட்டுக்குள்ளே, இந்த மாதிரி லைக் ஆல் கேட்டகரிஸ், ஆல் ஏஜஸ் ஆஃப் விமென்க்கு இது நடந்துட்டு தான் இருந்தது. நம்ம பார்த்தோமே இல்லை, இதெல்லாம் ரொம்ப இந்த வருஷம் நடந்த விஷயம்லாம் பாலூட்டும் தாய்மாருக்கு நடந்தது, கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்தது ட்ரெயினில், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த கேஸும் அதே மாதிரியான ஒரு கேஸ் தான். அதாவது சண்டே நைட்டு நடந்த ஒரு விஷயம், மண்டே ஒரு மாதிரியான லைக் எல்லா இடத்துலையும் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தின ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த கேஸும் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அட்ராக்ஷன் எடுத்த ஒரு கேஸாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா மாற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், திரும்ப போலீஸை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, அன்னைசிட்டியில் கேட்டாங்க இல்லையா, அதே கொஸ்டின்ஸ் நிறைய இடத்துல பொலிட்டிக்கல் வைஸ், நிஜமா தப்பு பண்ணவர் இவர் தானா, வேற யாரும் இல்லையான்ற மாதிரியான அளவுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்னைக்கு இந்த கேஸில் எழுந்துட்டு இருக்கு. பட் ஆனால் பாதிக்கப்பட்டவங்க விக்டிம், ஓகே, யாரை சொல்கிறாங்கன்றது ஒன்று இருக்குது. ஓகே, இன்னொன்று அவங்களால மேபி டார்க் பிளேஸ் அப்படி இப்படிங்கிறதுனால அவங்களால அடையாளம் காண்பிக்க முடியல அப்படின்னா அகெயின் பியூர்லி பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் தான் அந்த பர்சன் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. இதுலேயும் சர்வேலன்ஸ், சிசிடிவி சர்வேலன்ஸ் ஒரு பெரிய ரோல் எடுத்திருக்கு இந்த கேஸ்லையுமே இங்கே. ஸோ இன்னைக்கு திரும்ப நீங்கள் சொன்ன மாதிரி அதே விக்டிம் பிளேமிங் அண்ட் ஷேமிங், கேரக்டர் அசாசினேஷன், இது எல்லாமே இந்த கேஸ்லையும் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பொண்ணு ஏன் அங்கே போகணும், அந்த பொண்ணு ஏன் அங்கே போகணும், அதெல்லாம் தாண்டி ஏன் கேள்வி இந்த 3 பேரை நோக்கி ஏன் வர மாட்டேங்குது? அவ்வளோ அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் போது, ஒழுக்கமாக இருக்கும் போது, எந்த பெண் எங்கே உட்காந்து பேச அந்த ஆண்களுக்கு என்ன வந்துச்சு? அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கேள்விகளும் என்னைக்கு ஆண்கள் சைடும் திரும்புதோ, ஐ திங்க் அன்னைக்கு தான் ப்ராப்பரான நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும், ப்ராப்பரான சேஞ்சஸ் கிடைக்கும்ன்றது ஒன்று. இன்னொன்று அட் த சேம் டைம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால், எஸ், சப்போர்ட்டுன்றது கிடையாது, ஸ்ட்ரிக்ட்லி நோ சப்போர்ட் கிடையாது. பட் பெண்களும் கொஞ்சம் அவேராக இருக்கணும்.
ஓகே, ஏன்னா இது எப்படி ஒரு தோற்றத்தை கொடுக்குது அப்படின்னா, ஏன் அவங்க எங்க உட்காந்து பேசிருக்கலாம், ஏன் யாருமே இல்லாம அந்த இருட்டுல ஒதுக்குப்புறமா ஏன் போய் உட்காந்து பேசணும் இப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் பெண்களை நோக்கி தான் திரும்ப திரும்ப வைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது உட்காந்து பேசணுமா பண்ணணுமா, அந்த பெண்கள் என்ன டைமுக்கு போறாங்க வராங்க அப்படிங்கிறத தாண்டி எங்க இருக்காங்க, சேஃப்டியான பிளேஸ்ல இருக்காங்களான்றது தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் செல்ஃப் கான்ஷியஸா பாத்துக்கோங்க. முன்ன மாதிரி இல்லை, இப்போ நிறைய டெக்னாலஜியே வந்து வளர்ந்துருச்சு. நம்ம டக்குன்னு ஒரு போலீஸோட அந்த எமர்ஜென்சி நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். நிறைய ஃபோன்ல சில ஃபீச்சர்ஸ்லாம் சொல்றாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா நம்ம கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அலர்ட் ஒன்று போகும் அப்படின்னு. இவ்வளவு இருந்தும் கூட ஏன் இது எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா அகெயின் அதுதான், இப்போ நிறைய அங்கங்க இருக்கு. இப்போ சில இடத்துல நம்மளே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றோம், நிறைய இடத்துல வர்றதுக்கு லேட் ஆகுது பிகாஸ் ஆஃப் டிராஃபிக், அந்த மாதிரியான விஷயங்கள். 100 கால் பண்றோம், அந்த லொகேஷன்ஸ் கேட்டு ரூட் கேட்ஸ் வரணும், அந்த மாதிரி சில இடத்துல அந்த லாக்கனைஸ் இருக்கு, சில இடத்துல வந்து அந்த டிலேஸ் இருக்கு. ஓகே, அதை தாண்டி எவ்வளவு பேர் இதை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இந்த இடத்துல அந்த பையன் பண்ண ஒரே விஷயம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா உடனே 100 கால் பண்ணதுதான். ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது 100 கால் பண்ணி அவங்க ஸ்பாட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த பெண்ணை அவங்க தேடி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு விஷயமா இருந்தது. இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல அந்த பையனே அங்கிருந்து நமக்கு எதுக்கிட்ட வம்பன் ஓடி போயிருந்தா அந்த பெண்ணோட நிலைமை எப்ப என்ன இருக்கும் நமக்கு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பெண்ணே நினைவு தெரிஞ்சு நிறைய பெண்கள் எனக்கு வெளியே வராதுக்கு ரீசன் அதுவும் இருக்குல்ல. நான் திரும்ப அதே அன்எனசிட்டி கேஸ் தான். இந்த விஷயத்தை நீ வெளியில சொன்னா மிரட்டுற ஒரு விஷயம் இருக்குல்ல, உன்னோட லைஃப் போயிடும், உன்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சோ அசிங்கம், வெளியில சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி சில காரியத்தை சாதிச்சுக்கக்கூடிய ஆண்களும் அந்த இடத்துல இருக்காங்க. பெண்களுக்கும் அந்த பயம் இருக்கும் இல்லையா. ஏன்னா ஒருத்தவங்க இவங்க தான் குற்றவாளி நிரூபிக்கிற வரைக்கும் போராட வேண்டியது அந்த பெண் தான் கண்டிப்பா. ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா அதோட வேலை முடிய போறது இல்லை. மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க சைடு அவங்க என்கொயரிஸ் எல்லாமே முடிக்கணும், கோர்ட்டுக்கு அவங்க கூப்பிடுறப்ப போகணும். ஓகே, அவங்கள வந்துட்டு கிராஸ் பண்ணுவாங்க, இவ்வளோ விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் தயங்கி சில பெண்கள் வெளியில வர்றதே இல்லை. இன்னைக்கு அந்த ஆண் நண்பர் பண்ண ஒரு விஷயத்தினால இந்த விஷயம் வந்து வெளியில வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ அது வந்து இட் இஸ் அ ரைட் திங். சில இடத்துல சில டைம்ல டிலே அப்படிங்கிறது இருக்கதான் செஞ்சுட்டு இருக்கு இந்த இடத்துல. பட் டு த மேக்ஸிமம் அவங்களோட ஒர்க்கே துரிதமா எவ்வளவு சீக்கிரம் ஒர்க் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இந்த கேஸ் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துட்டு. இது சரியான எக்ஸாம்பிள் தான் பாக்குறீங்களா? நான் நிறைய பேர் வந்து சொல்றாங்க அவங்களையே சுட்டு பிடிக்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்து வச்சுட்டே இருக்காங்க. இங்க திரும்ப திரும்ப அந்த கேள்வி எழுந்துட்டு இருக்கு இல்லையா. அதாவது காலில் மாவு கட்டு, ஏன் காலை உடைச்சிடணும், ஏன் அவங்களா உடைச்சுக்கிட்டாங்களா, தப்பி விடுறப்போ ஏன் சுட்டு பிடிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. போலீஸ் சைட்ல இருந்தும் சுடுறாங்க சுட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் அவங்க சுட்டு பிடிக்கணும்ன்றதுல அவங்களுக்கு அந்த செல்ஃப் டிஃபென்ஸ், அவங்களை யாராவது அட்டாக் பண்ண வந்து அவங்களை தற்காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சுட்டு பிடிக்கணுன்றது ஒன்றும் லைக் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நடந்தது என்னவா இருக்கு அப்படின்னா, பிஜி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தான் அந்த பெண். அதாவது மதுரை பூர்வீகமா கொண்டவங்க தான் அந்த பெண்ணு. அந்த ஆண் வந்துட்டு 25 வயது, அவருக்கு ஒண்டிப்புதூர்ல பகுதியை சார்ந்தவர், 25 இயர்ஸ். அவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் மற்றும் பைக் விற்பனை செய்யும் கடை வந்து இந்த இடத்துல நடத்தி வராங்க. இவங்க 2 பேரும் தான் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது ஒரு 3 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களை வந்து கதவை திறக்க சொல்லி மிரட்டியிருக்காங்க. அவங்க பயந்து கதவை திறக்காம அந்த இடத்துல இருந்த போது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கண்ணாடி அவங்க வச்சிருந்த கல்லு, அவங்க வச்சிருந்த அருவாள்லாம் எடுத்து முன்னாடி காரோட முன்னாடி கண்ணாடி எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க. உடைச்சிட்டு அதுக்கப்புறம் மிரட்டி அந்த ஆண் நண்பரையும் இங்க தாக்கியிருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய டியூரேஷன் இருக்கு. நைட்டு 10:11 காலையில அந்த ஆண் நண்பர் 3 மணிக்கு ரிப்போர்ட் பண்ற வரைக்கும் அவர் மயக்கத்துல தான் இருந்திருக்காரு. ஓகே, அவரையும் அறிவாள் வச்சு தாக்கியிருக்காங்க. தாக்கும்போது அவருக்கு முகத்துல காதுல எல்லாம் வெட்டு விழுந்திருக்கு. அந்த இடத்துல மைண்ட்ல விழுந்தவர் தான் அந்த பெண்ணை அங்கிருந்து கடத்தி கொண்டு போய், ஓகே, அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர், இது வந்து எப்படின்னா கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடக்குது. ஓகே, அந்த பொண்ணை அங்கே வந்து கடத்தி கொண்டு போய் அந்த பொண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து அதில் பண்ணியிருக்காங்க அங்கே. ஓகே, இதை பண்ணும்போது அங்கேருந்து அவங்க தப்பிச்சும் இருக்காங்க. ஸோ ஆண் நண்பர் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. போலீஸ் அவரை மீட்டு ஜிஹெச்ல அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி அவர் கொடுத்த தகவலின் பேரில் தான் போய் அந்த பொண்ணை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் தாமதம்னு சொல்லப்படுது. பிகாஸ் இருட்டு அந்த இடத்துல எல்லாமே. இன்னும் சில தகவலும் எப்படி இருக்குன்னா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அந்த பொண்ணோட அலறல் குரல் கேட்டு சில பேர் வந்து அந்த ஸ்பாட், அவங்க அதுக்குள்ள ஒரு புதற்குள்ளேயோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ரொம்ப டார்க்கான இடத்துல கூட்டு போய் மறைஞ்சிட்டதுனால இவங்களால யாராலையும் அங்கே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் என்கொயரியில வர ஒரு விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த பெண்ணை கொடுத்த அடிப்படையில் போய் அந்த பெண்ணை பார்க்கும்போது அந்த பெண் மிகவும் மோசமான ஆடையின்றி அந்த நிலையில இருந்த பெண்ணை மீட்டு அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங்ஸ் கொடுத்து அவங்க கிட்டயும் இங்கே ஸ்டேட்மெண்ட் எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த மாதிரி இருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, திரும்ப கோயம்புத்தூர் லைக் கமிஷனர் சரவண சுந்தர் அவர்கள் தலைமையில தான் வந்து போடும்போது 7 தனிப்படை அமைக்கிறாங்க இவங்களை பிடிக்கிறதுக்கு. பிடிக்கும் போது என்ன தெரிய வருது அப்படின்னா, அங்கேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இருகூர் அப்படிங்கிற பகுதியில இவங்க 3 பேரும் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஓகே, 3 பேரும் போலீஸார் அதை நோக்கி போறாங்க, அவங்கள பிடிக்கிறதுக்கு போறாங்க. போகும்போது காவல்துறையினர் மீதே இவங்க வந்து இந்த இடத்துல தாக்குதல் நடத்திருக்காங்க.
அதாவது காவல்துறையினர் மீதே அரசு தலைமை காவலர் சந்திரசேகர் அவரது இடது கை மணிக்கட்டில் வந்து வெட்டியிருக்காங்க. கூடவே பீலமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் ஞானசேகரன். ஓகே, இவங்க மீது எல்லாமே இவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க. தாக்குதல் நடத்திட்டு அவங்க வந்து தப்பி விட முயற்சித்திருக்காங்க அந்த அறிவாலை வச்சு. அப்பதான் போலீசார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க கால்களில் சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஏன்னா போலீசாருக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுதானே, பிடிக்கணும் அப்படின்னா அவங்கள ஃபர்தர் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரெயின் பண்றதுக்கான ஒரு விஷயங்கள். ஓகே, அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல இந்த கருப்புசாமி குணாக்கு வந்து 2 கால்லையும் குண்டடி பட்டிருக்கு. அதே மாதிரி காளீஸ்வரன் அப்படிங்கிற பர்சனுக்கு 1 காலில் பட்டிருக்கு. இவங்களை அரெஸ்ட் பண்ணி மீட்டு தான் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஜிஹெச்ல இந்த இடத்துல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இங்க ஒரு விஷயம், குற்றவாளிகள் எக்காரணத்தை கொண்டு தப்பிச்சிடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அட் த சேம் டைம் ஷார்ட் டெட் அதுவும் அவங்கள பண்ண முடியாது. அவங்கள உயிரோட பிடிக்கணும், ஃபர்தர் தப்பிக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் ஒரு கட்டாயத்தின் பேர்ல போலீசாரே தாக்குதலுக்கு உள்ளாகும் போது இங்க இந்த விஷயம் நடத்தப்படுது. அதுதான் இந்த கேஸ்லயும் நடத்தப்பட்டிருக்கு. இந்த கைது செய்யப்பட்ட 3 பேருமே நிறைய குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனா அவங்க அந்த பாலியல் துன்புறுத்தல் மாதிரியான எந்த கேஸுமே அவங்க மேல பதிவு செய்யப்படல. நீங்க சொல்லும் போது சொன்னீங்க அந்த பெண்ணா எழுந்து இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு அடையாளம் காணப்படலைன்னா இந்த எவிடன்சஸை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க மேலே ஃபர்தராக ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு. ஏற்கனவே நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சொன்ன அந்த சார் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலன்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே இருக்க குற்றவாளிகளை வந்து இவங்க இந்த கேஸில் கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் இருக்குல்ல. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் 2 நீங்க சொன்ன மாதிரி, ஒன்று வந்து விக்டிம் கிட்டே வந்து ஒரு லைக் ஸ்டேட்மெண்ட் கேட்கறது. ஓகே, ஏன்னா அந்த இடம் வந்து இப்போ அண்ணன் சிட்டிலே வந்து என்னதான் இருட்டா இருந்தாலும் ஏன்னா அடையாளம் காட்ட முடியும், டிஷர்ட் இந்த கலரு, இந்த ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அந்த பெண் அங்கே சொல்லியிருந்தாங்க, பாதிக்கப்பட்ட மாணவி. இங்கேயும் ஒரு இருட்டா இருந்ததுனால ப்ராப்பராக அடையாளம் காண்பிக்க முடியல அப்படிங்கிறதையும் தாண்டி சிசிடிவி பிளேஸ் அ ரோல். நான் அதான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300 சிசிடிவி வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் இங்கே வந்து சொல்லப்படுது. ஓகே, 7 தனிப்படை அமைக்கப்பட்டு ஸோ அந்த சிசிடிவிஸ்லாம் வச்சு தான் இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு ஃபைனல் விஷயத்துக்கு வந்து அவங்க வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட். 2வது என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஷீட்டர் யார் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க என்னன்னும் போது இங்கே இந்த கருப்பசாமி அலை சதீஷ், தென் காளீஸ்வரன் அலை கார்த்திக், இவங்க 2 பேரும் பிரதர்ஸ். ஓகே, இன்னொன்று இவங்க 2 பேரும் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க. 3வது பர்சன் வந்து இங்கே குணா அப்படின்னு சொல்லப்படுற பர்சன், அவர் வந்து மதுரையை சார்ந்தவர். ஓகே, இவங்க 3 பேர் மீதும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மர்டரு, தெஃப்ட், அடிதடி இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாமே இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல 2 பேர் வந்து ரீசெண்டாக தான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்காங்க. அதாவது இந்த கருப்பசாமியும் காளீஸ்வரனும் என்னன்னா ரீசெண்டாக தான் பிரிசன்ல இருந்து வெளில வந்திருக்காங்க. என்னன்னா சத்தியமங்கலத்துல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு தெஃப்ட் கேஸ்ல இருந்து வெளில வந்திருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி குற்ற பின்னணி இருக்கக்கூடியவங்க தான் இவங்க. ஓகே, ஏன்னா பெண் கொடுக்கறது ஒரு பக்கம், இன்னொன்று இந்த இன்சிடென்ட் நடந்து இமீடியட்டா அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது கண்டிப்பா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மேட்ச் ஆகுது. இது வந்து முதற்கட்ட ஒரு தகவலின் அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இங்க நடந்திருக்கு. ஓகே, இந்த பெண் வந்துட்டு ஃபுல்லா டார்க்கா இருக்கு, இருட்டுல என்னால ஒண்ணுமே தெரியல, கரெக்டா அடையாளம் காண்பிக்க முடியல அப்படின்னா தென் போலீஸ் வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எவிடன்ஸ். ஓகே, இதை தாண்டி அடுத்த எவிடன்ஸ் போவாங்க. ஓகே, அந்த மாதிரி அடுத்த எவிடன்சஸ் எல்லாமே போகும்போது அங்கதான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கேருந்து வந்தது போனது இங்க இருந்தது. ஏன்னா ஏர்போர்ட் என்னமோ சுற்றி நமக்கே தெரியும் எவ்வளோ ஃபுட்டேஜஸ் அங்கே கலெக்ட் பண்ணலாம், எவ்வளோ சிசிடிவிஸ் அங்கே சர்வேலன்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வச்சு தான் இவங்க 3 பேர் தான் இப்போ குற்றவாளி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இன்னொன்று என்னன்னா அவங்க 3 பேரும் 2 வீலரில் வந்ததாகவும் இங்கே சொல்லப்படுது. ஓகே, அப்படி அவங்க 2 வீலரில் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த 2 வீலரும் இங்கே என்னன்னா கோவில்பாளையம் அப்படிங்கிற இதுல இருந்து திருடிட்டு வந்த ஒரு பைக், அதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுதான் இவங்க தான் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்டுக்கு வந்து தான் இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வந்து வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு? இன்னொன்று இவங்க 3 பேருமே என்னன்னா மேக்ஸிமம் அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு அந்த சாப்பாடு வயிற்று பொழப்பு அது எல்லாத்துக்குமே ஒரு கட்டிட வேலை போறாங்கன்னு சொல்லப்படுது. அப்புறம் அதை தாண்டி இந்த மாதிரி அன்னைத்திக்கெல்லாம் சம்பாதிக்கக்கூடியதை வச்சுதான் அவங்க வாழ்க்கை நடத்துறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. 10 வருஷமா இவங்க வந்துட்டு அந்த கோயம்புத்தூர் இருகூர்ல தான் அண்ணன் தம்பி 2 பேருமே, அதாவது கருப்பசாமி காளீஸ்வரன் 2 பேருமே தங்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இந்த குணா அவங்க ரிலேட்டிவ் ரீசெண்டா வந்து தான் இவங்க கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணி 3 பேருமா தான் இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆண் நண்பர் கொடுத்ததை வச்சு ஒரு முதற்கட்ட அறிக்கை எஃப்ஐஆர் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர்ல என்னன்னா ஒரு 5 செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு. அதாவது செக்ஷன் 196 கிளாஸ் பி. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா தகாத வார்த்தைகளை பேசுதல், அவங்கள நோக்கி வந்து வைத்தல், அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கு பனிஷ்மெண்ட் 3 months to maximum ஃபைன் 1000 ரூபாய். தென் செகண்ட் செக்ஷன் 118 கிளாஸ் 1 ஆஃப் BNS. இது என்ன அப்படின்னா டேஞ்சரஸ் வெப்பன்ஸை வச்சு தாக்குறது, அரிவாள், கல்லு, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தாக்குறது. இதுக்கு வந்து 20,000 3 வருஷம் பனிஷ்மெண்ட். 3வது செக்ஷன் 324 கிளாஸ் 4 ஆஃப் BNS. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மிஸ்சீஃப், அதாவது ஒருத்தவங்க கிட்ட வந்து தவறா நடந்துக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். இது வந்து 20,000 to 1 lakh
2 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. செக்ஷன் 140 clause 3 ஆஃப் பிஎன்எஸ் இது என்னன்னா கிட்னாப் பண்றது. அந்த பெண்ணை அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்காக கடத்தி கொண்டு போறது. அதை நீங்க பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணை அங்கிருந்து ஆண் நண்பர் அடிச்சு போட்டுட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து ஒரு இடத்துக்காக கடத்திட்டு போய் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஆளாக்கியிருக்காங்க. அதுக்கு 7 years பனிஷ்மெண்ட், ஃபைன். ஓகே, அப்புறம் ஃபைன் வந்து அந்த கான்சிக்வன்சஸை பொறுத்து என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கோ அதை பொறுத்து ஃபைன் அமௌண்ட் டிசைட் செய்யப்படும். தென் செக்ஷன் 309 clause 4 ஆஃப் பிஎன்எஸ் இது வந்து ராபரி. இதில் இன்னொன்னா அந்த பெண்ணனுடைய மோதிரம் அது எல்லாமே திருடப்பட்டதாகவும் இங்கே சொல்லப்படுது, நகைகள் எல்லாமே. அதே மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணும்போது ஃபோன் அது எல்லாமே ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. இதுக்கு வந்து 10 வருஷம்ன்றது 14 வருஷம் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம். விளைவுகளை என்ன வருதோ அதை வச்சு என்ன திருடுறாங்களோ அதை வச்சு ஃபைன் அமௌண்ட் டிசைட் செய்யப்படும். இதுதான் முதல்ல போடப்பட்ட செக்ஷன். அந்த ஆண் நண்பர் சொன்ன வாக்குமூலத்தை வச்சு அந்த பொண்ணுகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து செக்ஷன் 70 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஆஃப் பிஎன்எஸ், தட் இஸ் கேங் ரேப். ஓகே, கூட்டாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குதல். அது வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு மேக்ஸிமம் டெத் பெனால்ட்டி வரைக்கும் டிசைட் செய்யப்படலாம். என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வச்சு. இல்லை இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா 3 பேருமே அப்போ வந்து குடிச்சிருந்தாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா இன்னைய நிலைமையில எல்லாமே எடுத்துக்கோங்களேன், ஒரு குழந்தைகளுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை பெண்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை சொசைட்டியில் நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காரணம் குடிக்கிறது, லைக் ட்ரக்ஸ் இன்டேக். ஏன் ரவுடிசம்குள்ளே வெட்டுறது, குத்துறது, இது எல்லாத்துக்குமான ஒரு அடிப்படை வந்து இந்த ஆல்கஹால் இன்டேக் அதுவாக தான் இருக்குது இன்னைக்கு. ஓகே, பட் அதை வச்சு அவங்களால எக்ஸம்ஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அகெயின் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு இப்போ 3 அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்டு என்கொயரி முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஜுடிஷியல் லைக் கஸ்டடியில் அடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் என்கொயரி வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வழக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அதர்ஸ் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.